வணக்கம் சார். சொல்லுங்க, என்ன பிரச்சனை? எனக்கு ஆஸ்மா இருக்கு சார். மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது, இருமலும் இருக்குங்க. மாறா, அந்த தாலி சாதி சூர்ணத்தையும் ஆராத்தோட மணப்பாக்கையும் எடு கொடுப்பா. நல்லா கேட்டுக்காங்கம்மா. இந்த தாலி சாதி சூர்ணத்தை வெந்நீர்ல கலந்து 3 வேளை சாப்பிடுங்க. சரிங்க சார். இந்த ஆராத்தோட மணப்பாக்கு இருக்குல்ல, இந்த 10 மில்லி எடுத்து 1/2 டம்ளர் வெந்நீர்ல போட்டு 2 வேளை சாப்பிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் பனியில போகாதீங்க. இதை தொடர்ந்து 2 வாரம் சாப்பிடுங்க. எல்லாம் பூர்ண குணமடைஞ்சிடும். சரிங்களா? நீ ஏன் தம்பி சிரிக்கிற? ஏன் வைத்தியர, உங்க புழுவுக்கு ஒரு அளவே இல்லையாக்கும்? 2 வருஷமா குணமாக்க முடியாத நோயை இந்த இலையும் தலையும் கொடுத்தா சரியாயிருமா? அப்படின்னா இந்த மெடிசினை மாத்திரையெல்லாம் எதுக்குங்கிறேன். டேய், வாயை மூடிட்டு வைத்தியத்தை தப்பா சொல்லாத. நீங்க தப்பா நினைக்காதீங்க. பரவாயில்லம்மா, தம்பி பேசட்டும். கேளு தம்பி. இல்ல, இந்த இலத்தலை எல்லாம் சாப்பிட்டா குணமாகுமான்னு. இன்னைக்குள்ள நோய் எல்லாமே அன்னைக்கும் இருந்தது. ஆனா இன்னைக்குள்ள வசதி எதுவுமே அன்னைக்கு இல்ல. இருந்தாலும் நோய் எப்படி குணப்படுத்த முடிஞ்சது? இந்த மூலிகைகளை வச்சுதான். உனக்கு நம்பிக்கை இல்லைல்ல? மாறா, இந்த மூலிகை கசக்கு. தேனிட்டு தம்பி. இது தேனு. ஆமா, தேனு. இது சக்கரை. இன்னைக்கு இதுல அது கொடுப்பா. தம்பி, இத வாயில மென்னு தண்ணியை குடி. தண்ணி கொடுப்பா. இப்ப தேனை குடிச்சு பாரு. இது தேனே இல்ல, சப்புன்னு இருக்கு. அதே சக்கரை. இது என்ன மண்ணு மாதிரி இருக்கு? இப்ப நீ தின்ன மூலிகை சக்கரை வியாதி கொடுக்கறது. இன்னும் 2 நாளைக்கு நாக்குல தித்திப்பே தெரியாது. சித்த வைத்தியம் கிடையாதுப்பா. எந்த வைத்தியமா இருந்தாலும் நம்பிக்கையோட சாப்பிட்டாதான் நோய் குணமடையும். சின்ன பையன் தெரியாம சொல்லிட்டான், மன்னிச்சுக்கங்க ஐயா. பரவாயில்லைங்க, பரவாயில்லைங்க. சாரி வைத்தியர. பரவாயில்லைங்க தம்பி. இந்தாங்க. இந்தப்பா. வா. எல்லாருக்கும் வணக்கம். எனது முப்பாட்டனார், பாட்டனார், தாத்தா, அப்பா, இப்ப நான், இப்படி பல தலைமுறையா இந்த சித்த வைத்தியத்தை ரொம்ப சிறப்பா நடத்திக்கிட்டு இருக்கோம். எங்க மூலிகையெல்லாம் பயன்படுத்தி பூர்ண குணமடைஞ்ச ஒரு சில பேர் இங்க வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் பாட்டி. வணக்கங்க. உங்க பேர் என்ன? என் பேர் முனியம்மா. எனக்கு 13 வயசுல கல்யாணம். 14ல எங்க வீட்டுக்காரர் விட்டுட்டு போயிட்டாரு. என் 4 பசங்களும் என்ன காப்பாத்துச்சுங்க. கணக்கு எங்கேயோ இடிக்குது. ஒன்னும் இடிக்கல. அடுத்த மாசமே எங்க வீட்டுக்காரர் திருப்பி வந்துட்டாரு. அப்ப சரி. 20 வருஷமா எனக்கு ஆஸ்மாங்க. 20 வருஷமா அவனுக்கு ஆஸ்மா இருந்துச்சான். எங்க பார்த்தும் குணமாகல. எங்கேயும் பார்த்து குணமாலையா? டிவில ஐயாவோட விளம்பரத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். டிவில விளம்பரத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். தமிழுக்கே டிரான்ஸ்லேட் பண்றானடா. நமக்கு எதுக்கு, வந்த வேலையை பார்ப்போம். இங்க வரும்போது எப்படி வந்தீங்க? ஆட்டோல வந்தேங்க. இந்த வீட்டுக்குள்ள வரும்போது எப்படி வந்தீங்க? குனிஞ்சுக்கிட்டே வந்தேங்க. இப்ப எப்படி இருக்கீங்க? நல்லா நிமிர்ந்து இருக்காங்க. பாத்தீங்களா நேயர்களே, இவங்கள மாதிரி எவ்வளவோ நோயாளிகளை எங்களோட சித்த மருத்துவத்தால பூர்ண குணப்படுத்திருக்கோம். இது மட்டும் இல்லைங்க, ரத்த கொதிப்பு, சக்கரை நோய், பக்கவாதம், தீராத தலைவலி, மூச்சு திணறல், ஆண்மை குறைவு, மலட்டுத்தன்மை, தோல்வியாதிகள், இப்படி பல வகையான நோய்களுக்கு மருந்து கொடுக்கிறோம். ஏன், எய்ட்ஸை கூட குணப்படுத்துறோம். ஆனா அதை பத்தி நான் அடுத்த நிகழ்ச்சியில சொல்றேன். அது மட்டும் இல்ல, சமீபத்துல காலாவதியான மருந்தை சாப்பிட்டு எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டு இறந்திருக்காங்க. ஆனா சித்த மருத்துவத்துல அந்த மாதிரி எதுவுமே நடந்தது இல்ல. எந்த பக்க விளைவுகளும் கிடையாது. இன்னும் சித்த வைத்தியங்கிறது இந்தியாவில மட்டும் தானே இருக்கு. வெளிநாட்டுல யாரும் ஏத்துக்கலையே. நாங்க தான் வெளிநாட்டுக்கு போறதில்லையே தவிர, வெளிநாட்டுக்காரங்க இங்க வந்து சிகிச்சை எங்கள்கிட்ட இப்போ எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆங்கில மருந்து ஏத்துக்கிட்ட அளவுக்கு சித்த வைத்தியத்தை யாரும் ஏத்துக்கலன்றது தானே சார் உண்மை? அப்படி சொல்ல முடியாதுங்க. மஞ்ச காமாலைக்கு இன்னைக்கும் கீழாநெல்லி வேற தான் மருந்தா கொடுக்குறோம். சமீபத்துல டெங்கு காய்ச்சலுக்கு பப்பாளி இலச்சாரும் மலைவேம்பு சாரும் கொடுத்து குணப்படுத்தினதே நாங்க தான். ஆனா சித்த மருத்துவமனைகள் என்ற பேர்ல இங்க நிறைய போலி மருத்துவமனைகள் இருக்கு. அவங்க போலியான மருந்துகளை கொடுத்து மக்கள்கிட்ட இருந்து பணத்தை பறிக்கிறாங்க. எந்த ஒரு நோயையும் ஒரே நாள்ல யாராலையும் குணப்படுத்த முடியாது. முறையான சிகிச்சையும் தொடர்ந்து மருந்து சாப்பிட்டாதான் ஒரு வியாதியை கொஞ்சம் கொஞ்சமா குணப்படுத்த முடியும். வழுக்க தலையில ஒரே நாள்ல முடி முளைக்கும், ஆண்மை குறைவு 24 மணி நேரத்துல சரியாயிடும் சொல்றதெல்லாம் மக்களை ஏமாத்திர வேலை. யாரும் அவங்கள நம்பாதீங்க. தவறான ஆங்கில சிகிச்சையில தவறி போனவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. இந்த சித்த மருத்துவத்துல தான் செத்து போனவங்க யாருமே இல்ல. எங்களோட ஐயம்பேட்டை வைத்தியசாலைக்கு வாங்க, பூர்ண குணமடைஞ்சு போங்க. வணக்கம். டாக்டர் அவர்கள் மருத்துவ முகாம் வருகிறார். இந்த பஸ் தான் இங்கே நிறுத்திக்கோங்க. மாப்பிள, நான் போய் டிக்கெட் எடுத்துட்டு உனக்கு டிஃபன் ஏதாவது வாங்கிட்டு வந்துடுறேன். நீ இங்கே இரு. கொல்லிமலை போற வழியில நான் ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன் மாப்பிள. அது வேணாம். பணம் இருக்கு மாப்பிள, வழியில இறங்கலாம் வச்சுக்காத. நான் போய் வாங்கிட்டுறேன். என்ன அப்பாவுக்கு சீரியஸா? இதோ நானே என் வீட்டுக்காரர் 10 நிமிஷத்துல வந்துடுறோம். எனக்கு சீக்கிரம் வாங்க. கொல்லிமலைக்கு போறீங்க? ஆமா, எது கேக்குறீங்க? நாங்களும் அங்கதான் போறதா இருந்தோம். எங்க மாமனார் சீரியஸா இருக்காரு. 3 டிக்கெட் கேன்சல் பண்ண முடியல. நீங்க வாங்கிக்கிறீங்களா? பேசுறதுக்குலாம் நேரம் இல்ல. சீக்கிரம் கொடுத்துட்டு வாங்க, போலாம். வா, சீக்கிரம் வா. எங்க காவேரி நகர் போங்க. சரி, நான் இந்த இடத்துல போயிடுறேன். பாப்போம். சரி மாப்பிள. சார், நாங்களும் கொல்லிமலைக்கு தான் போயிட்டு இருக்கோம். எங்களுக்கு 2 டிக்கெட் கொடுங்க சார். என்னங்க சார் பணம்? பணம் தான் வேணாங்க. எனக்கே ஒருத்தங்க ஃப்ரீயா தான் கொடுத்தாங்க. இந்தாங்க 2 டிக்கெட் வச்சுக்கோங்க. தேங்க்யூ சார். வா சார். சார் டிக்கெட் எடுங்க. இது பழைய டிக்கெட்டா இருக்கா? வேற டிக்கெட் இருக்கா? இல்ல சார், புது டிக்கெட் தான் சார். நல்லா பாருங்க சார். பஸ் ஸ்டாப்ல ஒரு அம்மா கிட்ட தான் வாங்கிட்டு வந்தோம். இல்லங்க, இது பழைய டிக்கெட்டா இருக்குங்க. வேற டிக்கெட் இருந்தா எடுங்க. என்னங்க, நல்லா ஏமாந்துட்டோம். கிளம்புற அவசரத்துல பழைய டிக்கெட்டை பார்க்காம வாங்கிட்டு வந்துட்டோமே. கண்டக்டர் சார், அடுத்த ஸ்டாப்ல வண்டியை நிறுத்துங்க, நாங்க இறங்கிக்கிறோம். நான் வண்டியை ஓரம் நிறுத்துறேன்.
சார் டிக்கெட் எடுங்க. டிக்கெட்டு இது பல டிக்கெட் ஆச்சே. இல்லைங்க, இது கரெக்டான டிக்கெட் தான். என் பின்னாடி இருக்கிறவங்களும் இதே டிக்கெட் தான் வச்சிருக்காங்க. அவங்க இறங்கி ரொம்ப நேரம் ஆச்சு. ஐயோ, என் பேக் காணுங்க. உள்ள 2 லட்சம் ரூபாய் பணம் வச்சிருந்தாங்க, பேக் காணுங்க. சார் படிச்ச ஒரு மாதிரி இருக்கீங்க, இப்படி பொறுப்பு இல்லாம பணத்தை வச்சு தூக்கிட்டீங்களே. இல்லைங்க, இந்த கலர் கொடுத்தானுங்க, குடிச்சேன் தான். ஓ சரிங்க, இப்ப என் பேக் காணுங்க. பணத்துக்கு என்னங்க வழி? வண்டி நிறுத்த சொல்லுங்க. போன பணம் போனதுதான், இனி திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பு இருக்கு. எப்படி வாய்ப்பு இருக்கு? ஏன் சார், இந்த ரூட்ல இந்த ரிட்டர்ன் வண்டி எப்போ வரும்? இன்னும் 10 நிமிஷத்துல வரும். அப்ப எல்லாரும் கவனமா கேளுங்க. அந்த வண்டி வரதுக்கு முன்னால இந்த வண்டியை உடனே திருப்பணும். போர்ட சேலம்னு மாத்துங்க. டிரைவர், வண்டியை கொஞ்சம் ஓரமா நிறுத்துங்க. இங்க வேற யாருக்காவது வண்டி ஓட்ட தெரியுமா? எனக்கு ஓட்ட தெரியும் சார். நீங்க வண்டி எடுங்க. சரிங்க சார், நீங்க பின்னாடி போங்க. முன்னாடி உட்கார்ந்தவங்க எல்லாம் பின்னாடி உட்காருங்க. பின்னாடி உட்கார்ந்தவங்க எல்லாம் முன்னாடி வாங்க. தயவு செஞ்சு எல்லாரும் கோஆபரேட் பண்ணுங்க. இவரு ஏமாந்ததுக்கு நாங்க ஏன் சார் வெயிட் பண்ணோம்? ஹலோ, இவருக்கு வந்த நிலைமை உங்களுக்கும் வரலாம். தயவு செஞ்சு கோஆபரேட் பண்ணுங்க. சேலம் பஸ் வருது, கை கட்டுங்க. காட்டுறடி. ஹலோ, உள்ள போன வழி விடுங்க. சார், இவங்க 2 பேரும் தான் சார். எப்படி உள்ளதாண்டா போறீங்க? கரெக்டா? கரெக்ட். சார், விடுங்க சார். என்ன பிரச்சனை சார்? இவங்க 2 பேரும் திருடங்க சார். ஓடுற பஸ்ல இருந்து இவர்கிட்ட இருந்து பணத்தை அடிச்சிருக்காங்க சார். கான்ஸ்டபிள் கூட்டு போங்கயா. ஒரு ஜீப் ஏத்தியா அந்த ஃப்ராடுங்களை இழுத்துன்னு வாயா. ஆட்டோவில் வரும்போது பேசுனது வச்சு ஆட்டோ டிரைவர் தான் பிளான் பண்ணி ஆள் அமைச்சிருக்கான். சார், பாவம் சார். இவங்க மாமனார் தான் சார் உடம்பு சரியில்லை. இவங்களை ஏன் சார் பிடிச்சிங்க? பஸ்ல இத்தனை பேரை விட்டுட்டு ஓம் பணத்தை மட்டும் ஏன் அடிச்சான்னு இப்பதான் ஏன் தெரியுது. அவங்கள தான் நான் தேடிட்டு இருந்தோம். நல்ல வேலை நீங்களே பிடிச்சிங்க. யோ கான்ஸ்டபிள், ஏத்திட்டு போங்க எல்லாரையும். சார், என் பணம் திரும்ப கிடைச்சதுக்கு காரணமே சார் தான். சார் நீங்க? ஐம் டாக்டர் சதீஷ்குமார் ஃப்ரம் பெங்களூர். இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கேன். தேங்க்யூ. வெல்கம் சார். ஆமா தம்பி, நீங்க என்ன பண்றீங்க? சார், நான் படிக்கல, சித்த வைத்தியரா இருக்கேன். இது பாருப்பா, நெக்ஸ்ட் டைம் நீ பணத்தை கொண்டு வரும்போது யாராச்சும் பாதுகாப்புக்கு படிச்சவங்களை கூட்டு வா. அதாவது ஃபேமிலியா இருக்கலாம், இல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். கண்டிப்பா சார். ஓகே, ரொம்ப நன்றி. சரி வாங்க, பஸ் வெயிட் பண்ணுது, போலாம். பஸ்ல ஒரு புண்ணியமா வந்ததுனால நம்மளோட பணம் எல்லாம் தப்பிச்சிச்சு. இல்லனா என்ன ஆயிருக்கும் பணம்? இவன் படிக்கலங்கிற ஒரே காரணத்துக்காகவே இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஏமாத்திட்டே இருக்காங்க. உங்களை பார்க்க நம்ம ட்ரஸ்ட் மேனேஜர் வந்திருக்காங்க. வர சொல். வாங்க. வணக்கம் வைத்தியர். வாங்க வாங்க மேனேஜர். வணக்கம்மா. ஏன் இந்த பையனை கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இவன் பேர் விஜய். இந்த வருஷம் நடந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுல மாவட்டத்திலே 1வது மாணவனா வந்திருக்கான். நம்ம ட்ரஸ்ட்ல படிச்ச பையன். அம்மா காலில் ஆசீர்வாதம் வாங்கிக்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணாமா? நல்லா வருது. இந்த வீட்டுக்கு ஆகாத காரியத்தை பண்றதே பொழப்பா போச்சு. சும்மாரியா இருக்கேன். இந்த ட்ரஸ்ட்ல படிச்ச மாணவன் முதல் மாணவனா வந்திருக்கான்னு நினைக்கும் போது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இவன் படிக்க முடியலங்கிற அந்த பரிகாரத்துக்காக தான் அவங்க அப்பா இந்த ட்ரஸ்டையே ஆரம்பிச்சாரு. அவர் ஒருத்தர் படிக்கலங்கிற காரணத்தினால தானம்மா இன்னைக்கு அவர் பேரை சொல்லி 100 பேர் படிச்சிட்டு இருக்காங்க. அதை நினைச்சு சந்தோஷப்படுங்கம்மா. வரேம்மா. வாங்க. வா. ஏயா, இந்த கேரளாக்காரன் ஏதோ மூலிகை எல்லாம் கொண்டு வரேன் நானே, அதெல்லாம் கொண்டு வந்தானா இல்லையா? வந்துகிட்டே இருக்குமா. அம்மா வந்துட்டா பிகில்லாத விஜய் சேதுபதி. எந்த கோட்டையை பிடிக்க இப்படி பேசி கண்டுபிடிச்சிட்டேன். இவன் படிக்கலங்கிறதுக்காக நேத்து கூட இவனை ஏமாத்த பாத்துருக்காங்க. நல்ல வேலை இவன் ஏமாறல. அதுக்கு தான் ஒரு படிச்ச பொண்ணா கட்டி வைக்கலான்னு பார்த்தா நீயும் ஒண்ணு கொண்டு வர மாட்டேங்கிற. ஆமா, கேட்டா 5 ஒரு படம் தெரியும், 10 ஒரு படம் தெரியும் சொல்ற. ஆனா ஒரு பொண்ணையும் கண்ணுல காட்ட மாட்டேங்கிறிய. நானா மாட்டேங்கிறேன்? படிச்ச பொண்ணா கேட்டா மாப்பிள்ள படிச்சிருக்காரான்னு கேக்குறான். மாப்பிள்ள படிக்கலன்னா என் மூத்த புள்ள படிக்காம வீட்டுல வேஸ்டா தான் இருக்கு, மாப்பிள்ளைக்கு ஓகேவான்னு கேக்குறான். எனக்கு ஓகே, மாப்பிள்ளைக்கு ஓகேவா? செருப்பு பிய்யும் பிஞ்சுதான் போச்சு. உங்க பையனுக்கு பொண்ணு தேடி தேடி என் கால் செருப்பு பிஞ்சுதான் போச்சு. ஏதாவது புது செருப்பு வாங்கி தரணுமா? தம்பி, நீ படிக்கலனாலும் கவுண்டர் கரெக்டா தான் பேசுற. நீ எப்படி புது செருப்பு வாங்கி கொடுத்தாலும் அது பிய்யத்தான் போகுது. அப்புறம் எப்படி படிக்காத பையனுக்கு படிச்ச பொண்ணா கட்டுறது? அதெல்லாம் காலேஜ் காதல்னு அதான் ஒட்டிக்கிறது. காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த கர்மம் முடிச்ச காதல் படிப்பை கூட பாக்குறது இல்ல. என்னெல்லாம் இப்படி புரோக்கர் அலைய விட்டுருக்குன்னா பாருங்க. அப்போ காலேஜுக்கு போனா படிச்ச பொண்ணு நமக்கும் கிடைக்கும் போல. என்ன தம்பி, இப்பவே காலேஜ் கண்ணுல தெரியுது. 1 2 3 4 5 6 7 8. என்ன ராமாயி, எல்லாம் கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்குதுங்க. சரி, வேணா எண்ணி பாத்துக்கங்க. சரியா 20 உருப்படி இருக்குதுங்க. 3 சட்டைக்கு 5 ரூபா, 20 சட்டைக்கு 200 ரூபா. இந்தாமா. நன்றி, பாருங்க. இதெல்லாம் எடுத்துட்டு உள்ள வா. டேய் சிகா, என்ன 100 ரூபா அதிகமா கொடுத்துரு மாப்ள அந்த புள்ளிக்கு. ஹோட்டலுக்கு போனா ஒரு சப்ளையருக்கு நம்ம ஏதோ டிப்ஸ் தருது இல்லையா? முடி வெட்டுற கடைக்கு போனா முடி வெட்டுறவனுக்கு ஏதோ காசு தருது இல்லையா?
அதே மாதிரிதான் இதுவும் நம்ம துணியை கஷ்டப்பட்டு வெயில்ல துவைக்கிறவங்களுக்கு ஏதாவது கொடுத்தா தப்பா? தப்பே இல்லை. அதுவும் பொண்ணை பார்த்த சந்தோஷத்துல இருக்கேன். போனா போட்டுண்டா. சிகாமணி, வாடா அரசு, எப்படி இருக்க? மச்சான், என் வாழ்க்கையே உங்க கையில உதவி பண்றது. எந்திரி. என்னடா ஆச்சு? எனக்கு அமெரிக்கால வேலை கிடைச்சுக்கடா. 2 லட்சம் பணம் கட்டணுமா? இந்த டாக்குமெண்ட் வச்சுட்டு 2 லட்ச ரூபா பணம் கொடுத்தேன்னா அமெரிக்கா போயிட்டு வந்து மூட்டுக்க வேண்டாம். அதுவரை வேணா நீ அந்த இடத்த நீயே வச்சுக்கோ. டேய், பத்திரம்லாம் வேணாம் மாப்ள. உனக்கு செய்யாம வேற யாருக்குடா செய்ய போறேன்? இப்போ உனக்கு என்ன பணம் தானே வேணும்? நாளைக்கு காலை நானே எடுத்துட்டு வந்து தரேன், போதுமா? ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. ஓகே மாப்ள. என்னப்பா இவ்வளவு சந்தோஷமா வர? இல்லம்மா, நம்ம நினைச்ச மாதிரியே ரொம்ப அழகான ஒரு பொண்ணை பார்த்தேன். அப்படியா? அந்த பொண்ணு யாரு, என்ன விவரம்? ஐயோ, அதெல்லாம் தெரியாது. முதல்ல அத போய் கண்டுபிடி. அப்பதானே நம்ம பொண்ணு கேக்குறதுக்கு சௌரியமா இருக்கும். சரிம்மா. என்னடா அரசு? வாடா மாப்ள. பாண்டி, அந்த பணத்தை கொடுடா. இந்தா மாப்ள. இந்தா. ரொம்ப தேங்க்ஸ்டா. பத்திரம். இந்தா. இந்தா. சரி மாப்ள, நேரமாச்சு. இப்ப போனா தான் நைட் ஃபிளைட்ட பிடிக்க முடியும். ஆமா, இடம் ஒண்ணு தானே. ஏன்டா அப்படி கேக்குற? ஏன் தான் மாப்ள? அப்புறம் என்ன அங்க போர்டு வச்சிருக்கு? அதுவும் எழுதி வேற இருக்கு. ஏய், எதுக்கு அவனை போய் சந்தேகப்பட்டு இருக்க? அதான் அந்த போர்டுல கொட்டை கொட்டை ஏதோ எழுதி இருக்குல்ல. எழுதி இருக்குங்கிறது எனக்கும் தெரியுது. என்ன எழுதி இருக்கு படி. ஏய் பசங்களா, இங்க வாங்க. அங்க ஒரு போர்டு தெரியுதுல, அந்த போர்டுல என்ன எழுதி இருக்கு படிங்க. இந்த இடம் அரசுக்கு சொந்தமான இடம். பார்த்தல. இதை யாரும் வாங்கவோ விற்கவோ சரி சரி, போதும் போதும், நீங்களா போலாம். தீர்ந்து அவன் சந்தேகம். அவனோட இடம் அவனே போர்டு போட்டு அங்க வச்சிருக்கான். இதுக்கு மேல என்னடா வேணும் உனக்கு? சரி அரசு, உனக்கு டைம் ஆச்சு, நீ கிளம்பு. ரொம்ப தேங்க்ஸ்டா. வரேன்டா. அப்பல இடம் உனக்குன்னு ஆயிடுச்சு. அப்புறம் எதுக்கு போர்டு? அப்ப போய் புடுங்கி போடு. இல்ல மாப்ள, கவர்மெண்ட் போட யாரும் புடுங்கறாங்க சார். இல்ல மாப்ள, டப்புனு அடிச்சோல தெரியுமா? போடையா புடுங்குதே. இது யார் இடம் தெரியுமா? இது அரசு இடம் சார். என்ன தைரியம் இருந்தா அரசு இடம்னு தெரிஞ்சும் இந்த போட புடுங்குவ? நாங்க புடுங்க அரசு கேட்கணுங்கிற அவசியம் இல்ல. ஏன்னா அரசு எங்கிட்ட கொடுத்துருச்சு. அந்த குத்துல குத்தாத்திடுவாமா. அரசு இடம்ங்க கொடுத்தாச்சுங்கிற என்னல கதப்படுத? அரசு காசு இல்லையா, அதான் பத்திரத்தை கொடுத்துட்டு காசு வாங்கி போயிடுச்சு. சார், அரசுட்ட காசு இல்லையா சார்? இந்த மாசம் சம்பளம் கிடைக்குமா சார்? நீ உழைக்க சம்பளம் வேற. இன்னொரு விஷயம் தெரியுமா சார்? அரசு அமெரிக்காவுக்கு போதான் சார். அந்த முடிவு புடுங்கறா சார். ரெண்டு போடு போடுங்க சார். நாங்க ஒண்ணும் சும்மா வாங்கல, பத்திரத்தை வாங்கி தான் காசு கொடுத்தோம். அந்த பாருங்க. ஆமா பாருங்க. படிக்கிற பேருடா, இது கவர்மெண்ட் இடம் தான். இது கவர்மெண்ட் இடமா? ஆமா. அப்ப இது அரசு இடம் இல்லையா? ஐயோ, இந்த பேர் ரொம்பலாம் குழப்பம். ஐயா, ரெண்டும் ஒண்ணுதான். கவர்மெண்ட் போர்டு போட்டுருக்கு. அந்த இடத்துக்கும் பத்திரத்துக்கும் சம்பந்தமே இல்லையே சார். இவங்கள யாரோ சமத்தியா ஏமாத்திருக்காங்க சார். உன்னை யார் ஏமாத்துறன்னு யார்கிட்ட சொல்லு. அவன் காதை கடிச்சு காக்காய்க்கு கரிஜூர் பண்ணி போட்டுட்டா சார். அவன் பாண்டி, ஐயா, நாங்க தான் தெரியாம இந்த இடத்துக்கு வந்துட்டோம். எங்களை யாரும் ஏமாத்தல, மன்னிச்சிருங்க ஐயா. சரி விடு, வாங்க. நம்ப வச்சு கழுத்தெடுத்துட்டான் அந்த திருநாவுக்கரசு. வாமா, அவளை வீட்லயே போய் தோணும். ரொம்ப நன்றிண்ணா. நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றிண்ணா. அதுக்கு நாங்க என்ன கைமாறு செய்ய போறோம்னே தெரியல. நான் என்னமோ அப்படி பெருசா செஞ்சுட்டேன். உங்க அண்ணன் கொஞ்சம் பணம் கேட்டா நான் கொடுத்தேன். எங்க அண்ணன் ஃபாரின் போயிட்டு வந்தோன்னே எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அப்ப நீங்க தான் எனக்கு அப்பா ஸ்தானத்துல இருந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுக்கு என்னம்மா, பண்ணிட்டா போச்சு. அண்ணன் இருந்தா கொஞ்சம் கூப்பிடுமா, பேசிட்டு போயிடுறேன். அண்ணன், சிகாமணி அண்ணன் வந்திருக்காங்க, சீக்கிரம் வாண்ணே. என்ன மச்சான், வீட்டு பக்கம் விருந்து சாப்பிட்டேன். என்ன விஷயம்? ஏன்டா இப்படி பண்ண? நான் முதலே சொன்னேன்லடா, இந்த பத்திரம்லாம் வேணான்னு. நீ தான் ஏதோ வச்சுக்க என்ன கடைசியில ஒரு கவர்மெண்ட் நிலத்தை காட்டி என்ன ஏமாத்திட்டல. உன் தங்கச்சிங்களை பார்த்து பரிதாபப்பட்டு தானே நான் உனக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா நீ இவன் என்னடா பேச்சு? அடிச்சு மூஞ்சி முகரை உடச்சோன்னா தானா திருந்திடுவான். அவசரப்படாதடா, தங்கச்சிங்க கேட்ட மனசு கஷ்டப்படும். இவனால நாள் தப்பிச்ச. நான் தான் வையே போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பேன். இப்போ இல்ல, எப்பயுமே அமெரிக்கா போயிருக்க முடியாது. நீ எங்க அப்பா என்ன படிக்காம வளர்த்தார தவிர உன்ன மாதிரி கிரிமினலா வளர்க்கலடா. ஆனா நீ படிச்சிருந்து இப்படி கிரிமினலா இருக்க. கை கால் இல்லாதவன் தான் ஊனம் கிடையாது. உன்ன மாதிரி அடுத்தவனை ஏமாத்தி பொழைக்க நினைக்கிறவனும் ஊனம் தான்டா. இனிமேலா திருந்தி வாழடா. போடா. அப்புறம் நான் கொடுத்த பணம் உனக்கு ஊருக்கு போறதுக்கே சரியா இருக்கும். இந்தா, இதை வச்சுக்க. தங்கச்சிங்களோட செலவு கொடு, சரியா? சிங்கம் பெத்த தங்கம் எதுக்கு மிரண்டு ஓடி வருது? ஏய், அவன் என்னத்தான அப்பான்னு சொன்ன உங்களுக்கு என்னாச்சு? சுத்தங்கடா.
என்ன 2 பேரும் ஃபாலோ பண்ணிட்டாங்கப்பா. இதெல்லாம் பார்த்து போலாம்டா. பயமா இருக்குப்பா. பயம் நம்ம பரபரிக்க தெரியாது. வாடா உள்ள போய் பார்க்கலாம். மாப்பிள்ள போயிடலாம்டா. இருடா இவ்வளவு தூரம் வந்துட்டோம், வந்த விஷயத்த சொல்லிட்டு போயிடலாம்டா. கத்தியெல்லாம் சுத்தாங்கடா. வாடா மாப்பிள்ள போயிடலாம். அப்படியா? என்ன திமிரு இருந்தா என் பொண்ணை தோர்த்துக்கிட்டு என் வீட்டு உள்ள வரைக்கும் வந்திருப்பேன். இல்லைங்க, நீ எதுவுமே பேசப்படாது. நான் கேள்விகளை கேட்படி பதில் மட்டும் சொல்லணும். என் பொண்ணை ஃபாலோ பண்ணது உண்மைதானே? அது உண்மைதாங்க. கிட்ட நெருங்கிட்ட இப்ப புடிச்சலாம் சொன்னது உண்மைதானே? உண்மைதாங்க. ஆளுக்கு ஒரு பக்கமா புடிச்சு தூக்கிட்டு வந்தோம் சொன்னது உண்மைதானே? உண்மைதாங்க. ஆனா நீ எதுவுமே பேசாதே. என்ன எங்கேயா பேச விட்ட? நான் தான் இங்க பேசுவேன். உள்ள வரான்னு சொன்னேன்ல. எனக்கு எப்படி இங்க இப்படி இருக்குன்னு தரம் தெரியாம தகுதி தெரியாம ஏன் பொண்ணை ஏன் வீட்டுக்குள்ள துரத்திக்கிட்டு வந்தவங்கள அடிக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் இருந்துக்கிறீங்க. அடிக்கிறோம் 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 அடிக்கிறோம். அத்தோரம் செல்லு மணல் பந்து வரைக்கும் கொப்பளி. அத்தோரம் செல்லு மணல் பந்து வரைக்கும் கொப்பளி. அத்தோரம் செல்லு மணல் பந்து வரைக்கும் கொப்பளி. ஹலோ ஹலோ டாக்டர் சாருங்களா? டாக்டர் டாக்டர் டாக்டரா? அடிக்கிறதுக்கு சம்பளம் வாங்க கூலிக்கார பசங்களே. நிறுத்துங்களா தம்பி, நீங்க டாக்டரா? ஆமா இவர் டாக்டர். ஐயோ ஆண்டவனே, அவமரியா நடந்து போச்சே. எந்திரிங்க தம்பி, எந்திரிங்க தம்பி. என்ன தம்பி, நீங்க முன்கூட்டியே சொல்லிருக்கப்படாதா? எங்களுக்கு இப்பதான் தெரியும். இப்பயாவது உங்களுக்கு தெரிஞ்சது. நான் நினைச்சேன் இப்படி ஒரு செயின் கையில வளையம் போட்டுருக்கீங்க, உயர்ந்த குடும்பமா தான் இருப்பீங்க, டாக்டர் இருப்பீங்க நினைச்சேன். சரியா போச்சு. டேய் தம்பிகளை அதிகமா அடிச்சது எவன்டா? என்னடா எல்லாரும் தூக்குறீங்க? ரொம்ப அதிகமா அடிச்சது எவன்டா? என்ன எவனும் தூக்க மாட்டேங்கிறான்? தூக்கிட்டான். டேய் வாடா கல்ல விட்ட. தம்பி கால்ல வந்து மன்னிப்பு கேளு. என்ன பண்ணிச்சிருங்க? அந்த தம்பி கால்ல யாரு இருந்தா? முக்கா புருஷனா? எல்லாம் போங்கப்பா, போங்கடா. தம்பிக்கு கோபம் தீர்ந்துருச்சா? உங்களுக்கு ஹாப்பி தானே? தம்பி வந்து பேசிட்டு தான் போகணும். வாங்க ஃப்ரெண்ட் தம்பி, பேசிட்டு தான் போகணும். டாக்டர் ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன். எதுக்காக வந்தீங்க? எதுக்காக வந்தீங்க? ஒண்ணும் இல்ல சார், இவனுக்கு உங்க இவனா டாக்டர்? நாகரிகம் வேண்டாம், நீங்க சொல்லுங்க டாக்டர். இல்லைங்க, யதார்த்தமா ஒரு நாளைக்கு காலேஜ் வாசல்ல உங்க பொண்ணை பார்த்தேன். பார்த்தோன்னே முடிவு பண்ணிட்டேன், கட்டினா உங்க பொண்ணை தான் கட்டணும்னு. வீட்டு அட்ரஸ் தெரிஞ்சா முறைப்படி வந்து பொண்ணு கேட்கலாமே தான் உங்க பொண்ணு பின்னாடி வந்தோம். ஆனா அதை நீங்க புரிஞ்சுக்காம கொஞ்சம் அவசரப்பட்டுட்டீங்க. கொஞ்சம் அவசரப்படல, அதிகமாவே அவசரப்பட்டேன். நான் வளர்ந்த முறை எப்படி? உங்க அப்பா அம்மா வளர்த்ததும் அப்படி. நகைச்சுவை பேசுது. நகைச்சுவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க சொல்லுங்க டாக்டர். எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னையா? உங்க பொண்ணு. சூடா சூப்பு சாப்பிட்டு சுகமா பேச. ஒரு நிமிஷம். மத்தல மட்டும் சுந்தரவரம். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. மாப்பிள்ள, உன் மாமியார் பேரு சுந்தரவதனமா? டாக்டர் ஒரு நல்ல செய்தி. என்ன? நீங்க இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வர்றதுக்கு எங்க வீட்டுல எல்லாருக்கும் சம்மதம். எங்க குலதெய்வத்துக்கிட்ட குறி கேட்டு ஒரு நல்ல நாளா பார்த்து உங்க வீட்டுக்கு மாப்பிள்ளை கேட்டு நாங்களே வரோம். அதுக்கு முன்னால ஒரு சின்ன ஆசை. என்னது? இந்த நிமிஷத்துல இருந்து உங்களை மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டுக்கவா? மாப்பிள்ளை மாப்பிள்ளை. என்னவாமா? அம்மா. டேய் தம்பி சிகாமணி, போன காரி என்னடா ஆச்சு? ஒரு நல்ல விஷயம், ஒரு கெட்ட விஷயம். எதமா முதல்ல சொல்றது? முதல்ல நல்ல விஷயத்தை சொல்லுப்பா. நமக்கு பொண்ணு கிடைச்சாச்சு. மதுரை மீனாட்சி அம்மா மாதிரி இருப்பாமா, நல்லா படிச்சவமா. ஐயோ ரொம்ப சந்தோஷம்ப்பா. அது என்ன கெட்ட விஷயம்? மதுரை வீர மாதிரி அவங்க அப்பன் போட்டு துவச்சு எடுத்துட்டான். 5 தலைமுறையா சித்த வைத்தில பேர் போன குடும்பம் அப்படின்னு நீ சொல்லிருக்கலாம்ல. சொல்லணும் தான் வாயை திறந்தேன். எங்க அவன் பேச விடுறான், வாயிலே அடிக்கிறான். வேற என்னதான்ப்பா சொன்னீங்க? ரொம்ப யோசிக்க. டாக்டர்னு போய் சொல்லிட்டம்மா. டாக்டர்னு சொன்னியா? டாக்டர்னு சொல்லியா? டாக்டர் நான் சொன்னேன். என்ன அப்பாவே டென்ஷன் ஆயிட்டாரு. ஐயோ, நாளைக்கே நான் டாக்டர்னு போய் சொன்னது தெரிஞ்சா அவங்க அப்பா என் வாயை கிழிச்சிருவாமா. ஏன்பா நீயா முதல்ல போய் சொன்ன? நான் எங்கம்மா சொன்னேன்? அந்த முட்டைக்கணம் தானமா போய் சொன்னான். கிளிய போறது அவன் வாய் தானே. நீ வா, கைய கழுவிட்டு சாப்பிடலாம் வா. அதுவும் சரிதான். அடடே, சாப்பிடலாம். நல்ல தாய் நல்ல மகன், குடும்பம் விளங்கிடும்.